பிரைஸ் பி டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நேற்றைய தினத்தில் கனிகளை குறித்து நம்ம பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்த வேலை நிமித்தமாக நம்மளிடத்துல சில கனிகள் வெளிப்படும்படியாக இருக்குங்கிறத குறித்து பார்த்தோம். இன்றைக்கும் அந்த கனிகளை குறித்தே பார்க்க போகிறோம். முக்கியமாக இயேசு கிறிஸ்து தாமே திராட்சை செடியை வைத்து நமக்கு இந்த கனிகளை பற்றின ஊமையை யோவான் 15வது அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. அதை நம்ம இன்னும் விளக்கமாக பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த கனிகளை பற்றி இன்னும் புரியும். அதற்கான வேத பகுதி யோவான் 15வது அதிகாரம் வசனம் 2-3. ஜான் சாப்டர் 15 verse 2 and 3. எண்ணில் கனி கொடுக்காதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். இந்த வசனங்கள்ல, அதாவது யோவான் 15வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் தன்னை ஒரு திராட்சை செடியாகவும் பிதாவாகிய தேவன திராட்சை தோட்டக்காரராகவும் நம்ம எல்லாருமே அந்த திராட்சை செடியில நிலைத்திருக்கிற கொடிகளாகவும் உவமைகளாக வெளிப்படுத்துறாரு. இதுல முக்கியமா இந்த 2வது வசனம் என்ன சொல்லுது? எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அநேக வருஷங்களா, அதாவது பரம்பரையா கிறிஸ்தவர்களா இருக்கலாம், இல்ல பல வருஷங்களா ஆண்டவராகிய கிறிஸ்துவ நம்பி இருக்கலாம். ஆனா அவரை நம்பி இருக்கிறேன், அவரை விசுவாசிக்கிறேன்னு மாத்திரம் சொல்லிட்டு அவர்ல கனி கொடுக்காது இருக்கிறவங்க, இந்த கனிகள் நேற்றுக்கே நம்ம சொன்னபடி அந்த ஆவிக்குரிய 9 கனிகள் மாத்திரம் இல்ல, ஆண்டவர் செய்த நற்கிரியை நிமித்தமா நம்மளிடத்துல இருந்து வெளிப்படுகிற அந்த சுபாவ மாற்றங்களின் கனிகளும் அந்த நற்கிரிகளின் கனிகளுமா இருக்கு. அப்படியான அந்த கனிகள் எல்லாம் நம்மளிடத்துல வெளிப்படாம இருக்குன்னா நாம அந்த கொடியில நிலைத்திருக்க மாட்டோம். ஆண்டவரே நம்மள அந்த திராட்சை செடியில இருந்து நம்மள நீக்கி போடுவாருங்கிறத எது குறிப்பிடுது. அதே போல கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்போ நாம ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்த அவருடைய சுபாவத்திற்கேற்ற அந்த கனிகளை நம்ம வெளிப்படுத்துகிறோமே, ஆனால் இன்னும் கனி கொடுக்கும்படியாக நம்மளை வழிநடத்துகிறவரா தேவன் இருக்கிறார் அப்படிங்கறத இங்க மீன் பண்ணுது. அதே போல நம்ம இந்தபடியா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத அந்த 3வது வசனம் காண்பிக்குது. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு உபதேசிச்ச இந்த வார்த்தைகள் மூலமா தான் நாம சுத்தமாகிறோம். அப்படி நம்ம சுத்தமாகும் போது நம்ம இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படியா மாறுறோம். அப்போ இந்த வார்த்தையிலேயே அந்த திறவுகோல் இருக்கு இல்லையா, நாம சுத்தமாகிறதும் அதிக கனி கொடுப்பதும் எதன் மூலமாக? ஆண்டவர் உபதேசிச்சா அந்த வார்த்தைகள் மூலமா. அந்த வார்த்தைகள் தான் நம்மளுக்கு இந்த வேதாகம தொகுப்பா இருக்கு. இது இந்த வசனத்துல மாத்திரம் இல்ல, இதே அதிகாரத்துல நம்மளுக்கு 8வது வசனத்திலும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். இந்த இடத்துல ஆண்டவருக்கு நம்ம சீஷரா மாறுறது எதனால? அது 7வது வசனத்துல சொல்லப்பட்டபடி நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ ஆண்டுடைய வார்த்தைகள் நிலைத்திருக்கணும். அவர் நம்மளுக்கு போதித்த வார்த்தைகளே நம்மளுக்குள்ளார அந்த சுபாவ மாற்றத்தை கொண்டு வருது. அதுவே நம்ம மிகுந்த கனி கொடுக்கும்படியாக மாற்றுது. அப்படி மிகுந்த கனிகளை கொடுக்கும் போது பிதா மகிமைப்படுகிறவரா இருக்காரு. நாம இயேசு கிறிஸ்துவானவருக்கு சீஷர்களா இருக்கோம். அதையே இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு விளக்கி சொல்லுது. அப்படி கனி கொடுக்கப்படாத போது நம்மளுடைய நிலை என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வெளியே எரியுண்ட கொடியை போல அக்னியில நம்ம போடப்படுவோம். அதாவது உலர்ந்து போன அந்த கொடிகள் எல்லாமே சேர்த்து அக்னியிலே போடப்படுது. அதாவது நம்ம ஆண்டுடைய பரலோக ராஜ்யத்துக்கு ஏதுவாக இல்லாமல் அக்னியான அந்த நரகத்துக்கு ஏதுவாக நடத்தப்படுகிறோம் அப்படிங்கறது இந்த வார்த்தைகள் மையப்படுத்தி குறிப்பிடுது. அப்படி நம்ம ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கணும்னா அவருடைய உபதேச வார்த்தைகளுக்குள்ளார நிலைத்திருக்கணும். அப்ப அதிக கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். அதாவது அவருக்கு பிரியமாக நடந்து அவருடைய திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவர்களா இருப்போம். அந்தபடியா நாம மாறணுங்கிறதுக்காகவே ஆண்டவர் இந்த வசனங்கள் நம்மளுக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்க உண்மையில் நிலைத்திருக்கிறதுக்கு உம்முடைய உபதேசங்களை உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அப்பா அதன் மூலமாக அதிக கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும் தகப்பனே. அப்பா, நீரே மெய்யான திராட்சை செடி. அப்பா, உண்மையில் கனி கொடுக்கிற கொடிகளாய் நாங்க இருக்கணும் தகப்பனே. அப்படியாய் நாங்கள் கொஞ்சம் கனிகள் கொடுத்தாலும் தகப்பனே, தேவன் எங்களை இன்னுமாய் சுத்திகரிக்கிறார்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அந்த சுத்திகரிப்பை நீர் உம்முடைய வார்த்தைகளால் தந்து அப்பா அந்த வார்த்தைகளுக்கு
வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கும்போது எங்களுடைய விசுவாசத்தின் பலன் அப்பா கிரியுள்ள விசுவாசமாக இருந்து அப்பா எங்களை இன்னும் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய் நடத்துமே ராஜா. அப்படியா இன்னும் தயவாய் நீங்க எங்களை நடத்தியறணும் உங்களை கேட்டுக்கொள்கிறோம் ராஜா. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.